अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयावात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं காஞ்சி மகாத்மியத்தினுடைய 32 அத்தியாயங்களுக்குள்ள கடந்த உபன்யாசத்தில் 26வது அத்தியாயம் பர்யந்தமாக பார்த்தோம். இந்த 26வது அத்தியாயத்தில் வந்த விஷயம் என்ன கங்கைக்கு சாபம் கொடுக்கப்பட்டது பார்வதியாலே. அந்த சாபத்தை பெற்ற கங்கை துக்கத்தோடு நிற்கிறார். அவளை பார்த்து தேவர்கள் ரிஷிகள் அவளுடைய பர்த்தாவான வருணன் இந்த மாதிரி எல்லாரும் ஒரு கேதத்தோட ஒரு துக்கத்தோட இருக்கிறச்சே நமக்கெல்லாம் இந்த கங்கை தீர்த்தம் வேணுமே, ஆனால் இந்த கங்கைக்கு இந்த மாதிரி சாபம் வந்துருத்தே அப்படின்ற ஒரு துன்பத்தோடு அவள் எல்லாம் நிற்கிறச்சே எல்லாரும் பிரம்மாவை அடைந்து சரணாகதி பண்ணி நீர் தான் காப்பாற்றணும் அப்படின்றச்சே அவரும் சேர்ந்து நானும் வரேன் நிலா திங்கள் துண்டத்தான் அவனை போய் சேவிப்போம் அப்படின்னு அங்கே போய் சேவிக்கவே அங்கே அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண ஆகாசத்தில் எம்பெருமான் ஆவிர்பவித்தான், கருடாரூடனாக ஆவிர்பவித்தான். அன்று ஒரு வைகாசி பௌர்ணமியாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு கருடாரூடனா எம்பெருமான் அங்கே ஆவிர்பவித்தான் அப்படின்ற பர்யந்தமாக பார்த்தோம். அந்த பெருமாள் வந்த மாத்திரத்தில் இங்கே பூமியில் எந்த சௌக்கியம் உண்டாச்சு, இருக்கிறவர்களெல்லாம் எப்படி சம்பிரமிச்சா அப்படின்றத பார்த்தோம். அது மேலுண்டான கிரந்த சேஷத்தை அனுபவிக்க பிராப்தம் 7விம்சோத்தியாய சொல்கிற நாரதர். ததஸ்தமுத்வீக்ஷ ஹரிம் சங்கச்சக்கர கதாதரம் வைனதேயம் சமாருஹ்ய சம்பிராப்தம் அமரோத்தமம் அப்படின்னு அந்த எம்பெருமான் கருடாரூடனா அங்கே எழுந்தருளினான் அப்படின்றத பார்த்து பிரணம்ய பிராஞ்சலிர் பூத்வா துஷ்டாவ சதுரானனஹா அந்த பிரம்மாவானவர் சதுர்முக பிரம்மாவானவர் உடனே கையை கூப்பி அந்த எம்பெருமான பிரார்த்திக்க அதாவது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். தேவதேவ ஜெகநாதா ஜெகதாதார கேசவா வயந்த்வாம் சரணம் பிராப்தாஸ்த்வன்னாதா த்வன்னாதாக த்வத்பராயணாக. தேவரீரையே நாதனா நாம் வரிச்சிருக்கிறோம், தேவரீரையே நாதனா நாம் கொண்டு இருக்கிறோம். நாதன்னா நமக்கு எல்லாம் சுவாமியாக கொண்டு இருக்கிறோம், தேவரீரை தான் நாம் கதியாக கொண்டு இருக்கிறோம். பராயணாக அப்படின்னு உண்மையாக கதியாக கொண்டு இருக்கிறோம். நீ தான் இந்த ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கிற, கேசவனாக இருக்கிற. கேசவா கிளேசநாசனஹா அப்படின்னு காட்டுறா பெரியவர்கள் எல்லாம். நம்முடைய துன்பத்தை போக்குறவனா நீ தான் இருக்கிற. தேவதேவ ஜெகநாதா அப்படின்னு அங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறார். பாஹ்யஸ்மான் கிருபயாநாத சததம் மதுசூதனா கோவான சர்வகாரியேஷு தத்துவன்யா சரணம் பவேத். எங்களுக்கு ஏதான ஒரு கஷ்டம் அப்படின்னாலேயோ தேவரீர் தவிர வேறு எங்கே புகழ் இருக்கிறது? புகழொன்னு இல்லாவடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்றார் ஆழ்வார். இதுக்கு அனன்யகதித்வம் அப்படின்னு பேர். அனன்யகதின்னா அந்த பெருமாளை தவிர நமக்கு வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லாததுக்கு தான் அனன்யகதி அப்படின்னு பேர். அந்த மாதிரி அதை முன்னிடுறா. இயம் ஹைமவதி கங்கா சர்வலோகைக பாவனி சர்வலோக ஹிதார்த்தாயா துவயைவ ஜனிதாபுரா. தேவரீரால் தானே இந்த கங்கை உண்டாக்கப்பட்டா. முன்னொரு காலத்தில் 3 லோகங்களையும் பாவனமாக்கிறதுக்குன்னு உண்டாக்கப்பட்டாளே. சாத்திய துவத்பக்தயா கௌரியா சம்சப்தா பூத் அமங்களா. அப்பேற்பட்ட தேவரீராலேயே உண்டாக்கப்பட்ட இந்த தேவநதி கங்கையானது உம்முடைய ஆணையாலே பார்வதி சாபமிட்டு இது மலினமாக போயிடுது, அமங்கலமாக போயிடுது. அதஸ்தாம் குரு கல்யாணி வீதசாபாம் சுமங்களாம் ஏசன பரமக்காமஹ ததனுஜாத்தும் அர்ஹசி. ஆனபடியாலே இந்த கங்கைக்கு அந்த சாபத்தை போக்கி அவளை திரும்பவும் பழையபடிக்க பூத்தமாக பாவனமாக ஆக்கிடும். அந்த விஷயந்தான் நமக்கு இப்பொழுதைக்கு வேண்டியது. அந்த ஒரு வரத்தை தேவரீர் தந்துருள வேணும்.
அப்படின்னு காட்டுறார். சாத்திய அதாவது ஏஷன பரமக்காமஹா ததனுஜாத்தும் அர்ஹசி இது ப்ருவதி தேவேஷே விதாத்தரி ரமாபதிம் கங்காபி சம்பிரவணம் யோச்சைஹி துஷ்டாவ புருஷோத்தமம். இந்த மாதிரி அந்த நான்முக கடவுள் அந்த பிரம்மா இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கிறச்சேவே பின்னாடி கங்கை இருந்தவள் தனியாக நிற்கிறாளோ இல்லையோ, ஐயோ பாவம் அந்த சாபத்தோடு இங்கே தனியாக நிற்கிறாளோ இல்லையோ, அவள் உரத்த குரலில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாளாம். அதை சொல்கிறதுங்க கங்காபி சம்பிரணம் யோச்சைஹி துஷ்டாவ புருஷோத்தமம்னு 2 கையை கூப்பி அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள். நமஸ்தே புண்டரீகாட்சா புராண புருஷாவ்யய யோகித்யேய ரமாநாத நமஸ்தே விஸ்வபாவனா. தாமரை கண்ணனே உனக்கு வணக்கம். புராண புருஷன் அதாவது ஆழ்வார் சொல்கிறார், ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் இன்ன வாதிப்பிரான் நிற்க மத்தை தேவன் நாடுதிரேன்னு பாசுரம். அந்த எம்பெருமான் இருக்கிறான் திருக்குறுகூர் அப்படின்னு இன்னைக்கு ஆழ்வார் திருநகரியும் கொண்டாடப்படுறது இல்லையா. அந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமானுக்கு பேர் ஆதிநாதன். எதனாலே ஆதிநாதன் அப்படின்னாக்கா, இந்த சிருஷ்டி ஆறத்துக்கு முன்னாடி இருந்த பெருமாள் அந்த சிருஷ்டியாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னா, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன். இந்த உலகம் கிடையாது, மற்ற தேவதைகள் கிடையாது, இந்த சந்திர தாரகங்கள் கிடையாது, சூரியன் கிடையாது, எதுவுமே கிடையாத காலத்தில் அவன் ஒருத்தனாக இருந்தானே, அந்த மாதிரியாக இருக்கிறவன் ஆனபடியாலே ஆதிநாதன் பேர். அப்போது இந்த எல்லா ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தவன் ஆனபடியால் ஆதிநாதன் அப்படின்னு காட்டுறது இல்லையோ. அப்பேற்பட்ட புராண புருஷன்னா அதே தான் அர்த்தம் காட்டுறது. புராண புருஷன்னா எல்லாருக்கும் முன்னவன இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறது முன்னாடி அவன் இருந்தான் அப்படின்றத காட்டுறது புராண புருஷ அவ்யயா. அதாவது அனாதியாக இருந்துட்டே இருக்கிறவன் இனிமே அவ்யயன்னா அவனை எத்தனை அனுபவித்தாலும் எத்தனை அவனை கொண்டாலும் அவன் குறையாதவனாக இருக்கிறான் அவ்யயா. யோகித்யேய ரமாநாதா யோகிகளாலே தியானிக்கப்படுறவனாக இருக்கிறான். ஸ்ரீயப்பதியாக இருக்கிறான். நமஸ்தே விஸ்வபாவனா இந்த ஜகத்தை எல்லாம் அதாவது ஜீவிக்கிறபடி பண்ணுறான். விஸ்வபாவனா இந்த ஜகத்தெல்லாம் இருக்கும்படி பண்ணுறான். ஆனபடியால் அவனுக்கு விஸ்வபாவனன்னு பேர். விஸ்வரூபம் விஸ்வசிருஜம் விஸ்வாத்மானம் அனீஸ்வரம் துவாம் பிரபன்னாஸ்மியஹம் தேவ யோகித்யேயம் ரமாபதிம் அப்படின்னு இந்த விஸ்வரூபனான விஸ்வத்தை சிருஷ்டித்தவனான விஸ்வத்துக்கு ஆத்மாவாக இருக்கிற ஆனால் தனக்கு ஒரு ஈஸ்வரன் இல்லாதவனான அந்த எம்பெருமானை நான் பிரபத்தி பண்ணுறேன், நான் சரணாகதி பண்ணுறேன். நிர்குணம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிராமயம் துவாம் பிரபன்னாஸ்மியஹம் தேவ யோகித்யேயம் ரமாபதிம். நிர்குணம் எந்த கெட்ட குணங்களும் இல்லை. நிர்குணம்னா குணமே இல்லாதவன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த வாத்சல்ய சௌசல்யாதிகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்படி சொல்லலை நம்ம ஆச்சாரியால். நிர்குணம்னா கெட்ட குணங்கள் இல்லாதவன், ஒரு தீயதும் அவன் பக்கத்தில் இல்லாதவன் அப்படின்னு காட்டுறான். நிர்குணம் நிஷ்கலம் சாந்தம். எந்த நிஷ்கலம்னா எந்த ஒரு ஹேயத்தையும் அவன் பக்கத்தில் இல்லை, எந்த களங்கமும் அவன் பக்கத்தில் இல்லை. அப்பேற்பட்டவன். சாந்தம் நிரவத்தியம் நிராமயம் எந்த அதாவது தன்னுடைய பக்தர்களுக்குன்னே இருக்கிறபடியாலே அவன்கிட்ட எந்த குறையும் இல்லை. அதே போல் நிராமயம் எந்த ரோகங்களும் அவன் பக்கத்தில் வராது. அந்த மாதிரி இருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கிற துவாம் பிரபன்னாஸ்மியஹம் தேவா யோகித்யேயம் ரமாபதி. அப்பேற்பட்ட ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரான தேவரீருடைய திருவடி தாமர்களை அடைகிறேன். சூக்ஷ்மதரம் விஷ்ணும் மகதோபி மகத்தரம் துவாம் பிரபன்னாஸ்மியஹம் தேவா யோகித்யேயம் ரமாபதி. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் ஒரு வஸ்து ஆத்மா, அதை காட்டிலும் அணுவாக இருக்கிறான். அணோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு காட்டுறது வேதம். அப்போது அந்த ஆத்மாவுக்கும் அணுவாக இருக்கிறான், மகத்தான இந்த பிரகிருதிக்கும் மகத்தாக இருக்கிறான். அந்த மாதிரியாக இருக்கிற அந்த எம்பெருமான் தேவரீருடைய திருவடி தாமரைகளை சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறான். விசுத்த விஜான கனம் அனந்தம் அஜராமரம் துவாம் பிரபன்னாஸ்மியஹம் தேவ யோகித்யேயம் ரமாபதிம். அந்த விசுத்த விஜான கனமாக இருக்கிறான், அதாவது ஞானானந்தமயமாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது. அந்த மாதிரி சுத்தமான ஞானமே வடிவெடுத்தா போல இருக்கிறான், அனந்தமாக இருக்கிறான், அஜரனாக இருக்கிறான், அமரனாக இருக்கிறான். அதாவது அவனுக்கு மூப்பு பிணி பசி மூப்பு துன்பம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. அப்பேற்பட்டவனுக்கு அந்த எம்பெருமான் திருவடிகளில் நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்றான். அபீதம் அபயம் ஸ்தானும் அநாதிம் அகுதோபயம் துவாம் பிரபன்னாஸ்மியஹம் தேவா யோகித்யேயம் ரமாபதிம் அப்படின்னு அபீதிம் அபயம் ஸ்தானும் தன்னை அண்டினவர்களுக்கு அபயத்தையும் கொடுக்குறான், தானும் பயம் இன்றி இருக்கிறான். அப்பேற்பட்டவன் ஸ்தானம் எப்பொழுதும் அதாவது ஸ்திரமாக நிற்கிறான்.
எங்கேயும் அதாவது ஒரு கஷ்டம்னா ஓடி புறமுதுகிடுறது இல்லை, அவன் ஸ்தானுவாக இருக்கிறான். அனாதிம் அகுதோபயம் அப்படின்னு அந்த அனாதியாக இருக்கிறான். அந்த மாதிரியாக இருக்கிற அந்த எம்பெருமான், அந்த அவனுடைய திருவடி தாமர்களில் நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு இது ஸ்துதோத்த பகவான் கங்கையா பக்தவத்சலா சந்துஷ்டஸ்தாம் உவாச்சேதம் வச்சனம் மதுராட்சரம். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணின உடனே, கங்கையே ஸ்தோத்திரம் பண்ணின உடனே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இந்த எம்பெருமான் மேற்கொண்டு ஒரு வார்த்தை அருளி செய்தான். என்னன்னா, பிருஷம் துஷ்டோஸ்மியகம் கங்கே தபசா தவ சுவ்ரதே பிரீதஸ்துப்யம் பிரதாஸ்யாமி மனசாகாஞ்சிதான் வரான்னு. உன்னுடைய தபஸுக்கு நான் மெச்சினேன் கங்கையே, உனக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை நான் இப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு காட்டுறா. கௌரி சாபாத் பிரமுக்தாத்வம் பவ பூதா சமங்களா விபாபா சுபகா செய்வா சர்வலோகைக பாவனி. இனிமே உனக்கு அந்த கௌரி சாபம் தீந்துடுத்து, இனிமேல் அந்த சாபம் உனக்கு தட்டாது. அந்த கௌரி சாபாத் பிரமுக்தாத்வம் பவ பூதாச்ச மங்களா, நீ சுத்தியை அடைஞ்சிடு, நீ சுத்தமாக ஆயிடு, நீ மங்களமாக இரு அப்படின்னு பெருமாள் தன்னுடைய திருவாக்காலை சொன்னான். விபாபா சுபகா செய்வ சர்வலோகைக பாவனி, எல்லா பாவங்களும் விடுபட்டு எல்லா லோகங்களில் இருக்கிற ஜனங்களுடைய பாவத்தையும் போக்குறவளா அந்த பாவனத்தோட திரும்பி இருந்துடும் அப்படின்னு காட்டி. சாசனாத் கங்கே சர்வலோகேஷு பூஜிதா, நான் ஆணையிடுறேன் இனிமே எல்லா லோகங்களையும் உன்னை திரும்பி பழையபடிக்க பூஜிக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி. இதன் சாப்பிய பரம் வாக்கியம் சுணு வக்ஷாமி தேகிதம், இது மேலும் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை கேள். சர்வலோக ஹிதார்த்தாயா தவச்ச ख्याति காரணாத் यत्र स्थित्वा तु मां द्रष्टुं तपस्त्वं कृतवत्यसि तत्र तीर्थं महापुण्यं भवत्यगहरं नृणां यस्माद् मङ्गलान् मुक्ता पुनः प्राप्तासि मङ्गलं तस्मात् मङ्गलतीर्थाख्यं लोके भुवनपावनं மங்களாக்கிய புண்ணியத்தமே தீர்த்தே யஸ்நாதி மாணவா அப்படின்னு மேல்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது அவளுக்கு இந்த கங்கைக்கு சாபத்தை போக்கினது மட்டும் இல்லாமல் இன்னும் உனக்கு ஹிதமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் பெருமாள் என்ன சொன்னார்னா, நீ இப்போ இந்த இடத்துல நின்று தபஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல தான் உனக்கு சாபம் தீர்ந்துருக்கு. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு மகிமை உண்டாக்கணுமோ இல்லையோ, அப்போ இங்கேயே ஒரு தீர்த்தம் உண்டாகட்டும், அந்த தீர்த்தத்துக்கு மங்கள தீர்த்தம் அப்படின்னு பேர் இருக்கட்டும். ஏன்னா நீ இங்கே மாங்கல்யத்தை பெத்த இடமானபடியாலே உனக்கு இந்த தீர்த்தத்துக்கு மங்கள தீர்த்தம் அப்படின்னு பேர் இருக்கட்டும். இந்த மங்கள தீர்த்தம் அது சர்வலோக ஹிதார்த்தாய தவச்ச ख्याति காரணாத் यत्र स्थित्वा तु मां द्रष्टुं तपस्त्वं कृतवत्यसि तत्र तीर्थं महापुण्यं भवत्वगहरं नृणां यस्मात् अमंगलान् मुक्ता पुनः प्राप्तासि मंगलम तस्मात् मंगलतीर्थाख्यम लोके भुवनपावனம் அப்படின்னு இந்த லோகத்தெல்லாம் லோகத்தெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய தீர்த்தமாக அது இருக்கட்டும். மங்கள தீர்த்தம்னா லோகத்துக்கெல்லாம் சுத்தியை அது கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. மங்களாக்கிய புண்ணியத்தமே தீர்த்தே எஸ் நாத்தி மாணவ சோனுபூய அகிலான் காமானே அந்தே மோக்ஷம் ச விந்ததி அப்படின்னு அந்த மங்கள தீர்த்தத்தில் யார் நீராடி என்னை தரிசிக்கிறானோ அவனுக்கு இந்த லோகத்தில் இருக்கிறச்சே அவனுக்கு என்ன காமனைகளில் இருக்கிறதோ அதெல்லாம் அடையிறான். கடைசியில் மோட்சத்தையும் அடைஞ்சு என்னுடைய சாயுஜத்துக்கே வந்துடுறான். இதம் செய்வா பரம் வக்ஷே சுணுமத் வச்சனம் சுபே ஏதேபி த்வாம் மோச்சயித்தும் ஷாபாத் அஸ்மாத் அமங்களாத் ததிஹ சஹிதா சங்கஷோ ஏவ ஸ்தித்வா மாம் துஷ்டுசுராக. இது மட்டும் இல்லை, இந்த மங்கள தீர்த்தம் அப்படின்னு இருக்கிறது, இந்த மங்கள தீர்த்தத்தில் இன்னும் ஒரு விஷயமும் உண்டாருது. என்னன்னா, இப்போது சாபம் உண்டானது ஒரு கங்கைக்கு, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணது எத்தனை தேவதைகள் ரிஷிகள் எல்லாம் சித்தர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணான். பிரம்மானின்னு ஸ்தோத்திரம் பண்ணான். ஒரு கங்கைக்காக இத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காளோ இல்லையோ, அப்போ இவர்களுக்கும் சேர்த்து நான் ஒரு கௌரவத்தை கொடுக்கணும் இல்லையா. அப்போ இவளுக்கு என்ன கௌரவம் அப்படின்னா, இவர்களும் இந்த தீர்த்தத்தில் எப்போதும் வாசம் பண்ணட்டும் அப்படின்னு காட்டுறார். இதை அதாவது ஏதேபி த்வாம் மோச்சயித்தும் சாபாத் அஸ்மாத் அமங்களாத் சகிதா சங்கஷோ ஏவ ஸ்தித்வா மாம் துஷ்டுசுராः தத்ராபி சுமஹத் புண்ணியம் சரோபவது பாவனம் தஸ்மின் சரசிதே சர்வே வசந்திஹ
வசந்த்விக மதாக்னியா அப்படின்னு ஆனபடியால் இந்த இடத்துல ஒரு பாவனமான ஒரு சரசுன்னா ஒரு குளம் உண்டாகட்டும். அந்த குளத்தில் இவா எல்லாருமே நிற்கட்டும், அந்த மங்கள தீர்த்தத்தில் எல்லாரும் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி யஸ்மாத் சர்வேபி தீர்த்தேஸ்மின் நிவசந்தி அனிஷம் சுராக தஸ்மாத் தத் சர்வதீர்த்தாக்கியம் சரோபவது பாவனம் அப்படின்னு எந்த காரணத்தினாலே இந்த தேவதைகள் எல்லாம் இந்த தீர்த்தத்தில் எப்போதும் வாசம் பண்ணுறாலும் சர்வம் அப்படின்னா எல்லாரும் அப்படின்னு பேர். அப்போ இந்த எல்லா தேவதைகளும் இந்த இடத்துல சர்வ தேவதைகளும் இந்த இடத்துல வாசம் பண்ணுறபடியால் அந்த தீர்த்தத்துக்கு சர்வ தீர்த்தம் அப்படின்னே பேராயிருக்கட்டும் அப்படின்னு கேட்டுறாங்க. சர்வ தீர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியவே தெரியும். அங்கே அரக்கோணம் பக்கத்தில் போகிறச்ச அதாவது அந்த சர்வ தீர்த்தம் இருக்கிறது, அதை சொல்கிறதிங்க. தஸ்மாத் தத் சர்வதீர்த்தாக்கியம் சரோபவது பாவனம் அத்த பக்தியா நரஸ்நாத்வா கிருத்வா து வபனக்ரியாம். அங்கே யார் ஒருத்தன் வபனக்ரியன்னா முடி திருத்தது, அந்த முடி திருத்தி யார் ஒருத்தன் அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடி யக்குரியாத்து பார்வண ஸ்ராத்தம் தம் வித்யாத் அஸ்வமேதினம் அப்படின்னு அங்கே ஒரு பார்வண ஸ்ராத்தத்தை யார் பண்ணுறாளோ அப்பேற்பட்டவர்களுக்கு அஸ்வமேத பலமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வரத்தை கொடுத்தார் பெருமாள். ஏவம் பிரசன்னே ப்ருவதி கங்காம் உத்வீக்ஷ சாங்கிணி பபூவு சம்பிரஹிஷ்டாஸ்தே பிரம்மாத்யாஸ் திரிதிவௌகசா அப்படின்னு இந்த மாதிரி கங்கைக்கு சாபத்தை போக்கி பலபடிகளாக வரம் கொடுத்த உடனே அங்கே இருந்த தேவதைகளுக்கெல்லாம் பரம ஹர்ஷம் உண்டாச்சு. எல்லாரும் ஆனந்தமாக கொண்டாட ஆரம்பிச்சா. கங்காபி கிரிஜா சாபாத்து முக்தா சம்பூர்ணமானசா அவதத் புனரப்யேவம் பகவந்தம் ஜனார்தனம் அப்படின்னு அந்த கிரிஜையினுடைய சாபத்தை நீக்கப்பட்டவளான அந்த கங்கை ரொம்ப சந்தோஷத்தோட திரும்பவும் அந்த எம்பெருமானை குறித்து இப்படி சொன்னான். என்ன சொன்னான்னா, பகவன் ஸ்தவதேவஸ்ய தர்சனான் முக்தகில் விஷாக லப்தகாமா விஷுத்தாங்கி சாபவம் நாத்திர சம்சயः ததாபி त्वमिमं देव वरं मे दातुमर्हसि नराः पातकिनो लोके மத்தோயே கிருதமஜ்ஜனாக. உடனே அந்த கங்கை பார்த்து இந்த எம்பெருமான் கிட்ட ஒரு பிரார்த்தனை சொல்கிறான். என்னன்னா, ரொம்ப சந்தோஷம், அந்த கிரிஜியனுடைய சாபத்தினும் என்னை விடுவிச்சுட்டேன், எனக்கு வேண்டிய வரங்களெல்லாம் கொடுத்துட்டேன், இத்தனை மங்களங்கள் எல்லாம் உண்டாக்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் என்னுடைய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. பெருமாள் கேட்டார், என்னன்னா? அப்போ தான் கங்கை சொல்கிறா, இந்த லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வேண்டிய தப்புக்களெல்லாம் பண்ணிட்டோ, எத்தனை பாவங்களும் நன்னா தெரிஞ்சே பண்ணிட்டோ என்கிட்ட வந்துட்டு நீராடி பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு இப்படின்வா. எங்கே போச்சோ? கங்கை கிட்ட போச்சு, வேற எங்கேயும் போகலை. அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமானா இப்போது உடம்பெல்லாம் சேராக இருக்கிறது, தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தால் எங்கே போகும்? சேரெல்லாம் போச்சுன்னு நாம சுத்தமாக வந்துடுவோம். சேர் எங்கே போயிடுது? அது காணாமல் போகலை, அந்த தீர்த்தத்தில் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி இந்த பாவங்களெல்லாம் நன்னா சம்பாதிச்சுட்டோ என்கிட்ட வந்துட்டு தீர்த்தம் பண்ணிட்டோ பாவம் போச்சுன்னு அவன் சுத்தமாக போயிடுவான். நான் என்னத்துக்காகணும்? அப்புறம் அதை கேட்குறேன் இந்த கங்கை, நான் என்னத்துக்காகணும்? என்கிட்ட அந்த அசுத்தியெல்லாம் ஏற்படுறது, லோகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷர்களோட அசுத்தி என்கிட்ட வருதே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அதே சொல்கிறாங்க, நராः पातकिनो लोके मत्तोये कृतमज्जनाः विसृजन्ति मय्येव स्वानि पापानि नित्यशः विसृज्य मयि च पापानि शुद्धास्तेयान्ति मानवाः तानि मामेव बाधन्ते नरं कुक्षिरुजो यथा அப்படின்னு இந்த மாதிரி இந்த வயிற்று பாதை இருக்கிறது பாருங்க. அதாவது வயிறில் ஏதான ஒரு பாதை வந்துட்டா அது எப்படி ஒருத்தனை பாதிக்கிறதோ பீடிக்கிறதோ அந்த மாதிரி இவர்களுடைய இந்த பாவங்கள் எல்லாம் என்ன பாதிக்கிறது. அதாவது வயிற்றில் ஏதான புழு பூச்சி மாதிரி ஏதான இருந்துட்டா, அந்த புழுகள் எல்லாம் இருந்துட்டா என்ன ஆகுது? இவன் மேலோட்டம், அதாவது மேலிருந்த வாரியாக பார்க்கறதுக்கு ஏதோ சொஸ்தமாக மாதிரி இருந்தாலும் அவனுக்கு அனாரோக்கியம் அவனை பாடப்படுத்துறதோ இல்லையோ, அந்த மாதிரி இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்துட்டோ இவெல்லாம் சொஸ்தமாக போடுவா, நான் என்னத்துக்காகணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த அத்தனை பாவங்கள் நான் சேர்த்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. தவ சந்தர்சனம் லோகே சர்வபாபஹம் கில சர்வாபீஷ்டப்பிரதம் சாபி சர்வோபதிரவநாசனம் அத்தஸ்துவான் திரஷ்டுகாமாகம் இஹைவஸ்மின் தினே தினே அப்படின்னு அவள் ஒரு வரத்தை கேட்குறான். உன்னுடைய தரிசன மாத்திரத்திலேயே எனக்கு எல்லாருடைய பாவம் போயிடுமோ இல்லையோ, உன்னை தரிசித்த மாத்திரத்திலே பாவம் போயிடும். அதாவது ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்ருதி வாக்கியம் உண்டு. அதாவது
ஷியந்தே சாச கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு அந்த ஸ்ருதி அதை சட்டுன்னு ஆரம்பம் மறந்து போகுது. அவள் அந்த ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னா அந்த எம்பெருமானை சேவித்த மாத்திரத்தில் இந்த மனுஷர்களுடைய பாவங்களெல்லாம் விட்டு போகுது. அந்த மாதிரி இருக்கிறது அந்த உன்னுடைய தர்சனத்துக்கு அந்த மகிமை இருக்கிறபடியாலே என்கிட்ட இருக்கிற பாவங்களை நான் போகிக்கணும்னு என்ன பண்ணணும்னா இன்னைக்கு வைசாக்க பௌர்ணமியோ இல்லையோ இந்த நாள் வருஷம் இந்த நாள் இந்த மாதிரி எனக்கு சேவை கொடுத்துரும். இந்த கருடாரூடனா எனக்கு சேவை கொடுத்துரும். நீ சேவை கொடுத்தா உன்னை சேவிச்சு என்னுடைய பாவத்தை நான் அந்த அத்தனை பாவத்தையும் நான் தீர்த்துடுறேன். மனுஷர்கள் எல்லாம் என்கிட்ட வந்து தீர்த்த மாட்டோம், அந்த பாவங்களெல்லாம் என்ன சேரும். கடைசியில் வருஷத்துக்கு ஒரு நாள் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கருடாரூடனா என் முன்னாடி வந்து இந்த மாதிரி நின்றுடு, உன்னை சேவிச்சு நான் அத்தனை பாவத்தையும் இல்லைன்னு ஆக்கிவிடுறேன் அப்படின்னு காட்டுறா. தவ சந்தர்சனலோகே பாபாபஹம் கில சர்வாபீஷ்ட பிரதஞ்சாபி சர்வோபத்ரவநாசனம் அத்தஸ்துவான் திரஷ்டுகாமாஹம் இஹைவாஸ்மி தினே தினே தஸ்மாத் திஷ்டத் தேவேஷः भवान् अत्रैव सन्ततं यथा नरैर्विसृष्टेभ्यः पापेभ्योऽहं दिने दिने दृष्ट्वा त्वामिह मुक्तास्यां तथा कुरु दयामयि அப்படின்னு எந்த மாதிரி நீ ஒரு வரத்தால் எனக்கு பாவனத்துவத்தை கொடுத்து இந்த ஜனங்களெல்லாம் வந்து தீர்த்தமாடுறச்சே அவர்களுக்கு பாவம் போகும் அப்படின்னு சொன்னியோ அந்த மாதிரி உன்னையும் சேவிச்சு என்னுடைய பாவமும் நான் சேகரித்த அந்த பாவமும் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு வரத்தை கொடு அப்படின்னு கேட்ட உடனே இதி சம்பிரார்த்திதோ தேவ்யா கங்கையா லோககாந்தையா உவாச்ச பகவான் வாக்கியம் ஜாஹ்னவீம் சம்பிரஹர்ஷயன்னு அப்படின்னு அந்த கங்கைக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற விதத்தில் இந்த எம்பெருமான் மேல்கொண்டு ஒரு வார்த்தையை ஒளி செய்தார். शृणु जाह्नवी मद्वाक्यं यद्ब्रवीमि हितं तव नराः पातकिनो लोके मत्वा त्वां पापनाशिनीं स्नात्वा त्वयि विमुञ्चन्ति स्वपापानि दिने दिने त्वामेव तानि सर्वाणि संशयन्त्विह केवलम् அப்படின்னு என்னுடைய ஆணையாலே உனக்கு இந்த பாவனத்துவம் வந்திருக்கிறபடியாலே மனுஷர்களெல்லாம் உன்கிட்ட தான் வருவா. உன்னுடைய தீர்த்தத்தில் அவன் நீராடி அவர்களுடைய பாவத்தெல்லாம் போக்கிப்பா, இதில் எந்த சம்சயமும் இல்லை. அந்த தஸ்மாத் தத் பாப சாந்தியர்த்தம் உபாயம் சுணு ஜாஹ்னவி அன்வகம் त्वयि முக்தானி ஸ்நாத்வாயானி து பாபிபிஹி தானி சர்வாணி சங்கிருஹ்ய பாத்தகான்ய அனுபத்சரம் அப்படின்னு ஆனபடியால் உனக்கு அந்த பாவங்களெல்லாம் போக்குறதுக்கு நான் ஒரு உபாயத்தை சொல்கிறேன். வருஷம் ஒரு நாளைக்கு இந்த தீர்த்தத்தில் நீ வந்து சேர்ந்துடும். எந்த தீர்த்தத்தில்? மங்கள தீர்த்தம் இப்போ தானே உண்டாக்கினா அந்த மங்கள தீர்த்தத்தில் வந்து சேர்ந்துடும். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வந்து அந்த மங்கள தீர்த்தம் தீர்த்தத்தில் வந்து சேர்ந்தால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்க போகிறது. என்னன்னா அங்கே உனக்கு காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு காட்டுறான். அன்வஹம் त्वयि முக்தானி ஸ்நாத்வா யானி து பாபிபிஹி தானி சர்வாணி சங்கிருஹ்ய பாதகான் அனுவத்சரம் அப்படின்னு வருஷம் அத்தனை பாவங்களையும் மூட்டை கட்டிட்டு என்கிட்ட வந்துடும். இந்த காஞ்சியில் வந்து இந்த அந்த மங்கள தீர்த்தத்துக்கு முன்னாடி வந்துடும். வந்தால் என்ன நடக்கும்? எத்திர குத்திர ஸ்திதாவாப்பி துவம் இஹா கந்தும் அர்ஹசி. நீ இங்கே எங்கே இருந்தாலும், இந்த லோகத்தில் எங்கே இருந்தாலும், வேற தேவலோகத்தில் இருந்தாலும் பாத்தாளத்தில் இருந்தாலும் அந்த ஒரு நாள் நீ இங்கே வந்தாகணும். அத்த சத்யவிரத க்ஷேத்ரே தீர்த்தேஸ்மின் மங்களாபிதே வைசாக்கே மாசி பௌர்ணம்யாம் இஹ சந்நிஹிதா பவ அப்படின்னு இந்த மங்கள தீர்த்தத்தில் உன்னுடைய சாநித்தியத்தை கொண்டுடும். எந்த லோகத்தில் இருந்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும் தப்பாதே, உன்னுடைய பாவ மூட்டைகள் எல்லாம் கட்டி நீங்கள் வந்துடும் அப்படின்னு காட்டி சுரா சேந்திரா சமேஷ்யந்தி சர்வேப்யத்ர மதாக்னயா தஸ்மின் தினே த்வயம் பிரம்மா மாந்தே சந்தர்ஷயஷ்யதி. அதே நாளில் என்னுடைய ஆணையால் இப்போ சேர்ந்திருக்கிற இத்தனை தேவதைகள் என்ன, ரிஷிகள் என்ன, கந்தர்வர்கள் என்ன எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. இதே மாதிரி இந்த பிரம்மா இருக்காரோ இல்லையோ, இப்போ இந்த பிரம்மாவுக்கு நான் ஒரு பொறுப்பை கொடுக்குறேன். வருஷம் என்ன உனக்கு காட்டுறது, என்ன உனக்கு தரிசிப்பிக்கிறது அவருடைய பொறுப்பு. அதை பிரம்மா தலையில் ஏற்றுட்டா. பிரம்மா அதாவது தஸ்மின் தினே த்வயம் பிரம்மா மாந்தே சந்தர்சயிஷ்யதி வத்சரேப்யேவம் அஸ்மின்னேவ சுபே தினே வைனதேய சமாரூடம் அத்திர மாம் தர்சயிஷ்யதி அப்படின்னு வருஷம் இதே நாளில் வைனதேயாரூடனா கருடாரூடனா என்னை பிரம்மா உனக்கு காட்ட போகிறார் அப்படின்னு காட்டி சொன்னார் பெருமாள். வைனதேய சமாரூடம் அத்திர மாம் தர்சயிஷ்யதி விதாத்ரா தரிசிதம் மாம் துவம் அத்திர திருஷ்ட்வா து திருஷ்ட்வானுவத்சரம் பாப்பாத்து சர்வ ஜனைர்முக்தாத்து சத்ய பூதா பவிஷ்யசி. எப்போ நான் இந்த கருடாரூடனா உனக்கு சேவை கொடுக்குறேனோ, இந்த தீர்த்தத்துக்கு முன்னாடி வந்து உனக்கு சேவை கொடுக்குறேனோ,
அந்த க்ஷணத்தில் நீ என்னை சேவிச்ச மாத்திரத்தில் நீ கட்டின்னு வந்து இத்தனை பெரிய மூட்டை வருஷம் சேர்த்து சேர்த்து வச்சு அந்த வந்த மூட்டை இருக்கிறத அது காணாமல் போயிடும், அந்த பாவத்தெல்லாம் தொலைச்சுடலாம் அப்படின்னு பெருமாள் அந்த உபாயத்தை சொன்னார். பாபாத் சர்வ ஜனைர் முக்தாத் சத்ய பூதா பவிஷ்யசி தஸ்மின் அஹனி யோ மர்த்திய தீர்த்தேஸ்மின் கிருதமஜ்ஜனாக மாம் பிரபஷ்யந்தியகுலஷாக தேபி யாந்தி பராங்கதி. அந்த ஒரு நாளில், அதாவது வைகாசி பௌர்ணமி இன்னைக்கு யார் இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடி நான் இங்கே வந்து உனக்கு காட்சி அளிக்கிறச்சே என்னை சேவிக்கிறானோ அவனுக்கு ஒரு நல்ல கதி உண்டாருது. ஏவமுக்த்வா ஹரிர்கங்கா கங்காம் தத்வாச்ச அபயமுத்தமம் ததப் பார்ஸ்வகதம் வீக்ஷ பிரம்மாண்டம் வாக்கியம் அப்ரவீத். இந்த மாதிரி கங்கைக்கு வேண்டிய வரங்களெல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி பக்கத்தில் இருந்த பிரம்மாவை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா. ததப் பார்ஸ்வகதம் வீக்ஷ பிரம்மாண்டம் வாக்கியம் அப்ரவீத். பிரம்மன் இயம் சுரநதீமாம் அத்திர சரணங்கதா அதஸ்துவாமிஹ வாக்ஷ்யாமி மதாக்ஞாம் குரு பத்மஜ. இந்த இடத்துல கங்கை எனக்கு சரணாகதி பண்ணியிருக்கிறபடியாலே அவளுக்கு வரதை கொடுத்துருக்கேன். பிரம்மன்னு நான் மேல் கொண்டு சொல்கிற வார்த்தையே நன்னா கேள், அதன்படிக்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி யதாத்ர ஹயமேதேன சம்யங்மாம் அயஜத் பவானே ததாரபிய त्वमत्रैव ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி மதாக்னிகைவ பிரதிமாக கிருத்வாமல்லக்ஷணைர்யுதாக. இந்த இடத்துல நீ அஸ்வமேதம் பண்ணின அவனுக்கு நான் அந்த புண்ணியகோட்டி விமானத்தோடு தோன்றினேனா இல்லையோ, அந்த இடத்துல என்னை போலவே இந்த பிரதிமைகள் எல்லாம் பண்ணி அந்த திருமேனி பிம்பங்கள் எல்லாம் பண்ணி அங்கே அர்ச்சனை பண்ணணும்னு நான் சொன்னேனோ இல்லையோ, அதன்படிக்க நீ பண்ணிட்டு வரீங்களோ இல்லையோ, அந்த இடத்துல தத்ரமாம் பூஜையன் பக்தியான் அவாசீஹி கில பத்மஜ. அந்த இடத்துல திருவாராதனம் பண்ணி உட்காண்டிருக்கிறே. உற்சவான் குரு மத்ரீத்தியை பிரதிமாஸ்வாஸ்திதஸ்யமே அப்படின்னு அந்த திருமேனிகளில் சந்நிதி கொண்டிருக்கிற என்னை பார்த்து இனிமேல் உற்சவத்தை ஆரம்பியுன்றார் பெருமாள். பிரம்மாவுக்கு ஒரு பிரேரணை கொடுத்து உற்சவத்தை ஆரம்பியும் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மா நடத்தின உற்சவத்தை தான் இன்றளவும் பிரம்மோத்சவம் அப்படின்னு காட்டுறோம். பிரம்மோத்சவம்னாலேயே சம்ஸ்கிருத பல அர்த்தங்கள் உண்டு. வருஷத்துலேயே மிகப்பெரிய உற்சவம் பிரம்ம அப்படின்னா பெரியது, மிகப்பெரிய உற்சவம், அதுக்கும் பிரம்மோத்சவம்னு பேர். இல்லை இந்த சதுர்முக பிரம்மா தான் தொடங்கி நடத்தி வச்சுருக்கிற உற்சவம் ஆனபடியாலும் பிரம்மோத்சவம்னு பேர். அது மாதிரி பல காரணங்கள் உண்டு. அதில் இங்கே காட்டுற காரணம் பிரம்மா மூலமாக இந்த உற்சவத்தை ஆரம்பித்தபடியால் அதுக்கு பிரம்மோத்சவம் அப்படின்னு பேராக இருக்கிறது. உற்சவாங்குரு மத்ரீத்தியை பிரதிமாஸ்வாஸ்திதஸ்யமே மாசே மாசேச்ச பக்ஷேச்ச ததைவாயன யோர்த்வயோஹ ஜலைஃப் ஃபலைஷ்ச குசுமைஹி வஸ்திரை ரத்னைஷ்ச மௌக்திகைஹி அப்படின்னு ஒரு அந்த உற்சவம்னா பிரம்மோத்சவம்னு இந்த வையம் கண்ட வைகாசி நாள் திருநாள் மட்டும் இல்லை, வருஷம் முழுக்க உற்சவத்தை நடத்தணும். வருஷம் முழுக்க அந்தந்த காலங்களில் அந்தந்த மாதங்களுக்கு அந்தந்த பட்சங்களுக்கு என்னெல்லாம் விசேஷம் இருக்கிறதோ, இப்போ வரப்போகிறது சித்திரை மாதம் அப்படின்னா இப்போது சித்திரை மாதத்தில் வைகாசி மாதத்துலலாம் நல்லா மாங்காய் கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும், இந்த பலாப்பழம் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் கொண்டு பெருமாளை அர்ச்சிக்க வேண்டியது. அடுத்தடுத்து அந்த இப்போது ஆடி மாதம் வந்தது, ஆவணி மாதம் வந்ததுன்னா அந்தந்த காலங்களுக்கு கிடைக்கிற பழங்கள் என்ன புஷ்பங்கள் என்ன அதை கொண்டு அர்ச்சிக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பட்சம் என்னை கொண்டு அர்ச்சிக்கணும், எனக்கு உற்சவங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜலைஹி பலைஹி குசுமைஹி வஸ்திரை ரங்கேஷ்ட முக்திகைஹி. எத்தனை விதமான வஸ்திரங்கள், மார்கழி வந்ததா நல்ல கபாய் சாத்து, இந்த இது நல்ல கோடை காலம் வந்ததா நல்ல நூல் வஸ்திரமாக சாத்து அப்படின்னு அந்தந்த காலங்களுக்கு தக்கபடி எனக்கு வஸ்திரங்களை சாத்த வேணும். இந்த மாதிரியால் பெருமாள் நியமித்து அங்கே பக்ஷேஷ்ட போஜ்யேஷ்ட பிளவாதீன் உற்சவான் குரு. எத்தனை பக்ஷங்கள் உண்டோ, எத்தனை போஜ்யங்கள் உண்டோ, எத்தனை பிரசாதங்கள் பக்ஷணங்கள் எல்லாம் உண்டோ எல்லாத்தையும் படைச்சு இந்த பிளவாதி உற்சவங்கள், அதாவது தெப்போத்சவம் முதலான எத்தனை உற்சவங்களோ எல்லாத்தையும் இனிமேல் நீ பண்ணி ஆகணும். சம்வத்சரோத்சவம் சாப்பி குரு மத் பிரீத்திவர்தனம் அப்படின்னு இந்த சம்வத்சரோத்சவம் தான் பிரம்மோத்சவம் அப்படின்னு கொண்டாடப்படுறது. அந்த மாதிரி சம்வத்சர வருஷத்துக்கு ஒரு பெரிய திருநாள் அப்படின்னு கொண்டாடப்படுறது. இந்த உற்சவத்தையும் நீர் நடத்தி வைக்க வேணும். இது பிரம்மாவுக்கு பெருமாள் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்ற கதை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கெல்லாம் என்ன வாயில் ரசம் விடுறது, என்ன மனோரதம் உண்டாருதுன்னா அந்த உற்சவங்கள் எல்லாம் இந்த பெருமாள் உண்டாகாதா? இனிமே ஒன்றொன்னா ஆரம்பிச்சிட வேண்டியது. பெருமாளுடைய திருவுள்ளம் இதில் அறியலாம். பெருமாளுடைய திருவுள்ளம் இதில் அறியலாம். அது பெருமாள் திருவுள்ளம் பத்துட்டார் நாம் சௌக்கியமாக கிளம்பி போயிடலாம்னா அது நாமளும் இதில் பங்கேற்றா தானே இது நடக்கும். ஆனபடியால்
உங்கள் கையால் உங்கள் சக்தியால் முடிஞ்ச காரியங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவாழ்கிட்ட எல்லாம் முடிஞ்ச சக்தியால் முடிஞ்ச காரியங்கள், என்னென்னவோ எத்தனை பொருளோ, என்ன உங்கள்கிட்ட இருந்த ₹1 இருந்தாலும் சரி, அது என்ன பொருளோ எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பிங்கோ. இதுதான் நான் சொல்ல முடியும். அது ஆரம்பித்தாலே உற்சவங்கள் ஆஹா ஓகம் நடந்துடும். பெருமாளுடைய திருவுள்ளம் கொளிர்ந்து இருக்கும். அதை காட்டுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்நைர் பக்ஷேஷ்ட போஜ்யேஷ்ட प्लवादीन् உற்சவான் குரு உற்சவஞ்சாப்பி குருமத் பிரீத்திவர்தனம். வைசாக்கே மாசி சம்பிராப்தே குரு சம்வத்சரோத்சவம். இந்த வைகாசி மாதம் வந்ததுனாலேயே ஒரு சம்வத்சரோத்சவம் பிரம்மோத்சவத்தை நீ நடத்தணும். விஸ்வக்சேன பலிம் கிருத்வா காருடம் பலிமேவச்சா. விஸ்வக்சேன பலி என்ன, கருட பலி என்ன, அதாவது இந்த துவஜாரோகண பூர்வமாக நீர் எல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அபிஷேகைஷ்ச ஹோமைஷ்ச பலிபிர்ச்ச வைஷ்ணவைரப்பி தானைஷ்ச பகுபிஸ் சம்யக் ததா பிராமண போஜனைஹி. எத்தனை பிராமண போஜனங்களோ, எத்தனை தானங்களோ, எத்தனை அலங்காரங்களோ, எத்தனை அபிஷேகங்களோ எல்லாவற்றையும் நடத்த வேணும். பிரீணயன் பிரதிமான் சம்ஸ்தம் மாமேவம் வத்சரோத்சவே ஹம்சோக்த விதினா சம்யக் பிரயத பிரீதமானசா அப்படின்னு எனக்கு அந்த திருமேனிகளில் சந்நிதி கொண்டு நிற்கிற எனக்கு எந்த மாதிரி பிரீத்தி உண்டாருதோ அந்த மாதிரி எல்லாம் இந்த உற்சவங்கள் எல்லாம் நடத்தி நீ ஹம்சோக்த விதின் அப்படின்னு ஹம்சம் சொல்ல விதியில், அதாவது இந்த ஆகமங்களில் சொல்லியிருக்கிற விதியில் நீ இந்த உற்சவங்கள் எல்லாம் பண்ணணும். கிருத்வா நவாஹ தீக்ஷாந்தம் ஏவம் குரு மமோத்சவம் அப்படின்னு என்னுடைய உற்சவத்தை 9 நாள் தீட்சை கொண்டு நீ நடத்தணும். இன்றைக்கும் நவாக பிரம்மோத்சவம் 9 நாள் பிரம்மோத்சவம் தான் நடக்கிறது. தொடங்கின, அதாவது துவஜத்தை ஆரோகணத்தை அந்த நாள் தொடங்கி 9வது நாள் தீர்த்தோத்சவம் தீர்த்தவாரி நடந்துடுது. அப்போ 9 நாள் பிரம்மோத்சவமாக நடக்கிறது. கிருத்வா நவாக தீக்ஷாந்தம் ஏவம் குரு மமோத்சவம் அங்குராரோபணம் கிருத்வா பேரிதாடனமேவச்சா. அங்குரார்ப்பணம் என்ன, பேரிதாடனம் என்ன, அதே மாதிரி தானியமானம் நதி யாத்ரா அப்படின்னு. தானியமானம்னா நெல்லளவை. அது சந்திரமண்டலம் அன்னைக்கு ராத்திரி போனால் அந்த நெல்லளவை செய்ய சொல்லலாம் தேவபெருமாள் சன்னிதியில். அப்போ அந்த நெல்லளவை நடக்கிறது. அதே மாதிரி நதி யாத்ரா வருது. இந்த சித்திரா பௌர்ணமி வந்ததுனாலேயே நதியில் அப்படியே உலாவ போயிடுவார் பெருமாள். பாலாற்று போல போயிடுவார். அந்த நதி யாத்ரா ததா ரத்னௌக வீக்ஷணம் அப்படின்னு இந்த மாதிரி எத்தனை விதமான விஷயங்கள் உண்டோ எல்லாத்தையும் நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி ததைவாராம யாத்ராஞ்ச கிராம யாத்ராஞ்ச காரையா. எத்தனை கிராமங்கள் உண்டோ இன்றைக்கும் ஒரு தெப்பன்னா அங்கங்கே போய் வருவார். கேள்வி வரும், சுவாமி ஒரு தெப்பன்னா அங்கே பக்கத்தில் குளம் இருக்குது, அங்கே சுற்றி வர வேண்டியது தானே, அது என்னமா அங்கே போகிறார், அந்த குளம்ன்றார், இந்த ராஜ குளம்ன்றார், அந்த இன்னொரு குளம்ன்றார், இங்கெல்லாம் ஏன் போய் வரணும்னா வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு வியாஜமாக வச்சு அத்தனை கிராமங்கள் சுற்றுவார் பெருமாள். அது ஒரு தெப்பத்துக்கு பெருமாள் புறப்பட்டார்னாலேயே முதல் நாள் ராத்திரி கிளம்பினார், இல்லை அன்னைக்கு பிமால கிளம்பினார் அப்படின்னா கிராமமாக போகிறார். எத்தனை மண்டகப்படி எத்தனை இடத்துல இறங்குவார். ஒரு 2 நாள் கழிச்சு தான் திரும்பி வருவார்ன்ற அளவுக்கு சுற்றி வருவார். ஏன் அதெல்லாம் பண்ணணும்? அவருக்கு என்ன ஊர் சுற்றுற ஒரு வழக்கம்னா அது அவரே சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இந்த கிராம யாத்திரை பண்ணி வை, நான் வந்திருக்கிறதே இந்த ஜனங்களுக்கு சேவை கொடுக்கறதுக்கு. அவளாக வந்து சேவிச்சா சரி, அவளை வர முடியலன்னு என்ன பண்ணுறது, அவள் இருக்கிற இடத்துக்கு போய் நான் நிற்கிறேன் பார் அப்படின்னு காட்ட வேண்டியது. ஆனபடியாலே இந்த உற்சவங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லவே. வஸ்திரை ராபரணை புண்ணியை யானைஷ்ட விவிதைரப்பி அலங்குருஷ்வ மாம் சம்யக்கே பிரத்யஹந்து நவைர்நவைஹி அப்படின்னு அந்த 9 நாள் உற்சவம் அப்படின்னாலேயே விதவிதமான வாகனங்கள், ஹம்ச வாகனம்ன்றது, சிம்ம வாகனம்ன்றது, யாழி வாகனம்ன்றது, சூரிய பிரபை, சந்திர பிரபை, கருட வாகனம், ஹனுமன் வாகனம், எத்தனை இருக்கிறதோ விதவிதமான வாகனங்களில் என்ன ஏற்றணும், விதவிதமாக அலங்காரம் பண்ணணும். வரமே ஏற்றி உட்காந்துட முடியாது. அலங்கார பிரியோ விஷ்ணுன்னு பிரசித்தமாக சொல்கிறது. அவனுக்கு அந்த மாதிரி விதவிதமாக அலங்காரம் பண்ணணும். அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நன்ன அந்த உற்சவங்களை நடத்தணும். ததாத்வம் பௌர்ணமாசியாந்து வைசாகே மாசி பத்மஜ வைனிதேய சமாரூடம் கிருத்வா மாம் விபுதை சஹா. அந்த வரிசையிலே வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு கருட வாகனம் உண்டாகணும் அப்படின்னு காட்டுறார். அந்த கருட வாகனத்தை நீ நடத்தணும். வைனதேய சமாரூடம் கிருத்வா மாம் விபுதை சஹா நதி யாத்ராம் பிரகுர்வாணஹா தீர்த்தேஸ்மின் மங்களாபிதே அப்படின்னு அந்த கருடாரூடனா நீ எங்கெல்லாம் ஏழை பண்ணணும்னா இந்த மங்கள தீர்த்தத்திற்கு வரணுன்றார் பெருமாள். பெருமாளே ரூட் போட்டு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி வரணும், இது வரைக்கும் வரணும் அப்படின்னா அதான் இல்லை சர்வதீர்த்தம் அல்லது அது பக்கத்தில் இருக்குது நீங்கள் காட்டுறா. இப்போ பெரிய காஞ்சியில் ஏதோ ஒரு குளத்துக்கு முன்னாடி நிற்கிறாருன்னு நினைக்கிற பெருமாள், எனக்கு தெரியாது.
ஆனால் பெருமாள் இதை நியமிச்சிருக்காரு. அது அங்கே பக்கத்தில் எங்கே இருக்கும், ஏன்னா ரெண்டும் ஒரே இடத்துல தான் உண்டாயிருக்கிறது. அதை இங்கே காட்டுறார். நதியாத்திராம் பிரகுர்வாண தீர்த்தேஸ்மின் மங்களாபிதே அபியாகதாயை கங்காயை வரதம் மாம் பிரதர்ஷயா அப்படின்னு இந்த வைனதையாரூடனாக இருக்கிற என்னை இந்த கங்கைக்கு கொண்டு வந்து காட்டு, அந்த வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லி ஆகதாயை அபியாகதாயை கங்காயை வரதம் மாம் பிரதர்ஷயா அத்த திருஷ்டுவா து மாம் கங்கா பாபான்முக்தா பவத்யம் வத்சரேஷ்வேவம் அஸ்மின் அஹனி பத்மஜ தீரே மங்களதீர்த்தஸ்ய கங்காயை மாம் பிரதர்ஷயா அப்படின்னு இந்த மங்கள தீர்த்தத்தில் கொண்டு வந்து என்னை காட்டணும், அவன் அந்த கங்கை பார்த்து அவள் சுத்தி அடைவா அப்படின்னு சொல்லி சாபி பிரத்யப்தம் அபியேத்திய தீர்த்தே சந்நிஹிதாத்ரஹி திருஷ்ட்வா மாம் மனுஜோத்ஸ்ருஷ்டாத் பாபாத் பூதா பவத்வயம் தஸ்மின் அஹனியே மர்த்தியாக தீர்த்தேஸ்மின் கிருதமஜ்ஜனாக மாம் பஷ்யந்த் தத்ர வரதம் சத்ய பூதா பவந்தி தே அப்படின்னு அன்னைக்கு அந்த கருடாரூடனா நான் வந்திருக்கிறச்சே யாரெல்லாம் இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடி என்னை தரிசிக்கிறாளோ அவர்களெல்லாம் அப்போவே தங்களுடைய பாவங்கள்னு விடுபடுறா அப்படின்னு காட்டுறார். மாம் பஷ்யந்த் அத்திர வரதம் சத்ய பூதா பவந்தி தே இதி பிரம்மாணம் ஆதிஷ்ய தத்ர தேவேஸ்வரோ ஹரிஹி சம்யக் ஆஸ்வாசிய கங்காஞ்ச தத்ரைவாந்தர்ஹிதோ பவத். இந்த மாதிரி பிரம்மாவுக்கும் ஆணைகளெல்லாம் இட்டுட்டு கங்கைக்கும் ஆனந்தத்தை உண்டு பண்ணி அங்கேயே மறைஞ்சார் பெருமாள். அந்தர்ஹிதோ பவத் அந்தர்ஹிதே பகவதி பிரம்மா பிரம்மவிதாம்பரஹ தஸ்யாக்ஞாம் சிரசா கிருஹ்ய ததா சர்வம் சகாரச்ச. அந்த மாதிரி அந்த எம்பெருமான் மறைஞ்ச உடனேயே பிரம்மா அது அத்தனையும் சிரசா வகித்து உடனே இந்த உற்சவங்களுக்கு எல்லாம் வேண்டிய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சார். ஹஸ்திசைலச சிகரே வரதம் பூஜையன் ஹரிம் உற்சவை பகுவிச்சாப்பி பிரணயாமாச கேசவம். நிறைய உற்சவங்களை கொண்டு இந்த எம்பெருமானை மேலும் அவர் பிரீணனம் பண்ணுறதுன்னா அவருக்கு பிரீத்தியை உண்டாக்கினார். தத்தோ கங்கா சமுத்வீக்ஷ விஷாபாம் வீதகல்மஷா தேவாச வாசவாஸ் சர்வே பபூர் ஹிருஷ்டமானசாக ருத்ரோபி கங்காம் ஆலோக்கிய தத்ர சைகாம்ர மூலகः முக்தசாபாம் பாபஹராம் ஸ்தோத்ரயாமாச பக்திதா அப்படின்னு அந்த கங்கை சாபத்தின் விடுபட்ட அந்த கங்கையை பார்த்து அந்த தேவதைகளுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டாச்சு, இந்திராதி தேவதைகளுக்கும் எல்லாம் ஆனந்தம் உண்டாச்சு. அவர்களெல்லாம் சந்தோஷத்தோட அவர்களுடைய லோகத்துக்கு போனா அங்கே பக்கத்தில் இருந்த பரமசிவனாரும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஏகாமிரத்துக்கு அடியில் தான் இருந்து அந்த சாபத்தின் விடுபட்டவளான அந்த கங்கையை பார்த்து ஸ்தோத்திரத்தை பண்ண ஆரம்பிச்சா. சம்பிரார்த்திய ச புனர்கங்கா மங்களாவஹ சந்திரதீர்த்தே சந்நிஹிதா தஸ்ய பிரார்த்தனையா ததா அப்படின்னு அந்த சந்திரதீர்த்தத்தில் அங்கே சந்நிஹிதளான அந்த கங்கையை பார்த்து தன்னுடைய ஒரு சந்தோஷத்தையும் தெரிவிச்சா. சந்நிஹிதான் தஸ்ய பிரார்த்தனையா ததா அப்படின்னு அந்த தன்னுடைய பிரார்த்தனையால் வந்த அந்த கங்கையை பார்த்து திரும்பவும் தான் சொல்கிற ததார சிரசா பூயோ பக்தியா கங்கா தரோன்ருப்பா அப்படின்னு திரும்பவும் தன்னுடைய ஜடா முடியில் தான் அந்த கங்கையை தரித்து கங்காதரன் அப்படின்னு பேர் கொண்டார். யதஸ்ஸா தீர்த்தஸ்தா பபூவ கிருபயா சிவே சந்திரசரோராஜன்னு சிவகங்கேதி விஸ்ருதா. எப்போ அந்த கங்கையானவள் சந்திரசரஸில் வந்து நின்னாலோ அப்போ அதுக்கு சிவகங்கா அப்படின்னு பேர் உண்டாச்சு. அந்த தீர்த்தத்துக்கு சிவகங்கா அப்படின்னு பேர் உண்டாச்சு. ஏதத்தே சர்வமாக்கியாத்தம் கங்காயா சாபமோக்ஷணம் அப்படின்னு கங்கையுடைய சாபத்துடைய மோக்ஷணம் உனக்கு சம்பூர்ணமாக சொல்லப்பட்டது அப்படின்னு காட்டுறா. ததிதமகுலக்தம் தேவவர்யஸ்ய விஷ்ணோஹ சரிதமர நத்யா மோக்ஷணம் யஸ்ருணோதி பட்டித சகலார்த்தான் பிராப்பிய பூமோ சமிருத்தானே பிரஜதி சுபனுரக்ரியம் விஷ்ணு சாயுஜ்யமந்தே அப்படின்னு இந்த மாதிரியான கங்கை தன்னுடைய சாபத்தினும் விடுபட்ட இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ யாரெல்லாம் வாசிக்கிறாளோ அவர்களெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் எத்தனை ஆனந்தங்களோ எல்லாத்தையும் அடைஞ்சு என்ன காமங்களையும் எல்லாத்தையும் பூர்த்தியாக பெற்று மேல்கொண்டு மோட்சத்தையும் அடைவா அப்படின்ற அந்த பலஸ்ருதியோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். மேல்கொண்டு 28வது அத்தியாயம். இதை ஆரம்பிக்கிறச்சேவே அம்பரீஷருக்கு வாயில் ஜலம் விடுறது. ஆஹா ஆஹா அப்படின்ற என்னன்னா ஏதோ பிரம்மா உற்சவங்களை பண்ணான்றதே அந்த உற்சவங்களை கொஞ்சம் வர்ணியும் அப்படின்னு கேட்க போகிறார். ரொம்ப அற்புதமாக அந்த வர்ணனங்கள் எல்லாம் இருக்கிறது, உற்சவத்தினுடைய வர்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. என்னன்றதை நாளைய உபன்யாசத்தில் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.